கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மற்றும் பத்மநாபபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக யானை மனித மோதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் யானைகளின் வழித்தடத்தை கண்டறிவது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வளமான காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது. இங்கு அதிக அளவில் யானைகள் உள்ளன. வளர்ச்சி, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் யானைகளுக்கான காடுகளின் வாழ்விட தொடர்ச்சி துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் யானைகள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த வழித்தடங்களில் இடையூறுகள் உருவாகியுள்ளது. இதன் விளைவாக கடந்த 10 ஆண்டுகளாக மனித யானை மோதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. யானைகளின் வாழ்விடங்களை திறம்பட பாதுகாக்க யானைகள் வழித்தட திட்டம் தயாரிக்க உத்தேசிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு வழித்தட திட்டம் தயாரிக்க தமிழக அரசு ஒரு சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. அந்த குழு பொதுமக்களை சந்தித்து கருத்து கேட்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 4 ஆண்டுகளாக 3 குடும்பங்களை ஒதுக்கி வைத்து ஊர் மக்கள் கொடுமைப்படுத்தி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். நங்கவரம் கிராமத்தில் கோயில் கட்டுவதற்காக சேட்டு என்பவரின் இடத்தை கிராம நிர்வாக அலுவலரும் கிராம மக்களும் கூடுதலாக எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சேட்டு மற்றும் அவர்களின் உறவினர்கள் என 3 குடும்பத்தினரை 4 ஆண்டுகளாக ஊர் மக்கள் ஒதுக்கி வைத்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் மனித உரிமைகள் ஆணையத்திலும் குளித்தலை டிஎஸ்பி அலுவலகத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.